இல்ல 1,22,25,000 ஏர்ன் பண்றதுக்கான ஒரு பிளான் கொண்டு வந்தாச்சு. கண்டிப்பா ஒரு வித்தின் 5 இயர் ஆக்ஸ்லோ இன்டர்நேஷனல் என்ற கம்பெனி என்று சொல்ல முடியாது. இந்தியாவில டாப் ஏர்னர்ஸோட லிஸ்ட் எடுக்கும் போது அவரு இந்தியாவோட டாப் ஏர்னர்ஸ் இருக்காது. கண்டிப்பா அவரு வேர்ல்டுல டாப் ஏர்னர்ஸ் லிஸ்ட்ல வரும். டாப் 50 லிஸ்ட்ல கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்ற டாப் 100 லிஸ்ட பார்க்கும்போது இந்தியாவோட இல்ல வேர்ல்டுல டாப் 100 லிஸ்டோட பார்க்கும்போது அந்த 100 லிஸ்ட்ல கண்டிப்பா ஒரு 50 மெம்பர்ஸ் இந்தியாவில் இருந்து இருக்கும். அந்த இந்தியாவில் இருக்கிற 50 மெம்பர்ஸும் ஒரே ஒரு கம்பெனில வந்தது. அந்த கம்பெனியோட பேரு ஆக்ஸ்லோ இன்டர்நேஷனல். அந்த டீம்ல டீம் யூனிவர்ஸ் என்ற ஆர்கனைசேஷன்ல இருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொரு 3 இயர்ஸ்ல இன் பிட்வீன் என்ன நடந்திருக்கு, அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா நாம எல்லாம் மாறி இருக்கு என்றது ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த புக்கை படிச்சு நீங்க பார்க்கணும். ஸோ இந்த 3 டேஸ்ல நீங்க என்ன கத்துனதோ, இந்த என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்குமோ இந்த லேர்ன் பண்ணது முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாம சக்சஸ் வராது. சக்சஸோட செகண்ட் லெட்டர் என்ன? சக்சஸோட செகண்ட் லெட்டர் என்ன? யூ. Success depends on second letter என்று சொல்லும். Success depends on second letter. Success வேணும்னா நீங்க தான் முடிவு எடுக்கணும். You are the reason for your success. Nobody can. இப்போ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. கண்டிப்பா வீட்டில் சேரும் ஒரு தூக்கம். நான் சொல்லல, அவ்வளவு வேலையை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல நம்ம ப்ராடக்ட் தயாரிக்கிற சயின்டிஸ்ட் டாக்டர் சஜீவ் குமார் சார் கரெக்டு தானே? ஸோ உங்கள்கிட்ட ஏன் நான் இண்டஸ்ட்ரி பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட நாளைக்கு ஆக்சில வேற எந்த கம்பெனியோட பிளான் கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு 5P ஓகேவா? ஒன்று கம்பெனியோட ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் பி என்ன? கம்பெனியோட ப்ரொஃபைல். ஸோ ரெண்டாவது பி பிளான். ஃபர்ஸ்ட் என்னது? ப்ரொஃபைல். ரெண்டாவது பி பிளான். மூணாவது ப்ராடக்ட். மூணாவது என்னது? ப்ராடக்ட். ஸோ நாலாவது